Okay. Now next உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா zeros of the polynomial அப்படிங்கறத பத்தி சொல்லி தர போறேன். இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு zeros of the polynomial, இன்னொன்னு zero of the polynomial. இது ரெண்டுமே சேமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ரெண்டுத்திக்கும் கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த சம்முக்கு எந்த இடத்துல எங்க ஜீரோ போடணுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அண்ட் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் சிமிலர் மாதிரி இருந்தாலும் இட் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி த சேம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். இதில் தான் நிறைய பேர் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா find the zeros of the polynomial அப்படின்னு சொல்லியிருக்காங்க. question என்ன அப்படின்னா p of x equal to 3x plus 1 and then x ஓட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. x is equal to minus 1 by 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாலே நான் என்ன இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்ததுனால நம்ம அதை p of x வர இடத்துல போடணும் minus 1 by 3. ஓகேவா? இப்போ x எங்க வருதோ அதை இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ 3 into minus 1 by 3 plus 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், இப்போ இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் கேன்சல் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா? Of course it is there. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3ஐ கேன்சல் பண்ணிடலாம். வெரி சிம்பிள். அப்போது -1 + 1. Again minus and plus is what? Minus. ஸோ இதையும் கூட கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு வர ஆன்சர் என்னது? 0. ஸோ the zeros of the polynomialsல இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு வந்திருக்கிறது கொஸ்டினோட ஆன்சர் வந்து 0வே வந்துருச்சு. ஸோ 0 வந்ததுன்னா it is of course the zeros of the polynomialனு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்தது அப்போ ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா என்னது, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இதுக்கு வர ஆன்சர் உங்களுக்கு ஜீரோவா இருக்கும் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்ல. இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆஃப் த பாலினாமியல், அதாவது p of x equal to x plus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து just find the zero of the polynomial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா x plus 5 equal to 0ன்னு போடணும். x plus 5 equal to 0னா ஸோ x is equal to என்னது, இந்த plus 5 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், -5. புரிஞ்சுச்சா? இங்கே ஈக்குவல் டு 0ன்னு நம்ம போட்டுப்போம். zeros of the polynomialsல ஆன்சர் நமக்கு 0வா வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.